நல்லவங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது, அவங்களுக்கெல்லாம் கெட்டதாக எந்த விஷயமுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னோடய வாழ்க்கையில் யோசிச்சிருக்கேன். நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்கிறோம், அதெல்லாம் ஒரு கெட்டது நடக்காது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ஒரு மன நம்பிக்கையோடு வாழ்ந்தேன். ஆனால் அதெல்லாம் கிடையாது. வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும், எந்த சூழ்நிலையில் வேணாலும் மாறுங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. எனக்கு நடக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு. இப்படிலாம் யூடியூப்பில் வீடியோ போடுவேன், அப்புறம் நானும் ஒரு வேலைக்கு போவேன், அப்படிலாம் என் வாழ்க்கையில் சுத்தமாக நினச்சி கூட பார்க்கல. ஆனால் வாழ்க்கை எப்படிலாம் மாறுதில்ல. அதான் ஏன் மாறுதுன்னு தெரியல. ரொம்ப என்ன சொல்கிறது, ஏமாத்தினவங்கெல்லாம் நல்லாத்தான் இருக்காங்க, யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு வாழ்கிறோம் பாருங்க, அந்த வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு நாள் போகும்போது நான் நினச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில், ஓகே நகை தானே, அதனால என்ன, அதுக்குன்னா பரவாயில்ல, நம்ம நல்லா வாழ்க்கிறோம், எப்படி போனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, அறுபத்தவங்க ஏமாத்துறாங்க, ஏமாற்றிட்டு போகிறாங்க, நமக்கு நம்ம யாரையும் ஏமாத்தல, நம்ம நல்லபடியாக தான் இருப்போம் அப்படிலாம் நினச்சி இது ஒரு காலம். இப்போ அப்படிலாம் இல்லை. யார் நல்ல யாரோட இதுக்கும் கஷ்டத்துக்கும் காரணம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக நிறைய கஷ்டம் வருது. எப்படி கஷ்டம்னா, வாழ முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம் வருது. பரவாயில்ல, இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படியே வாழ்ந்துடலான்னு அதையும் ஒரு மோட்டிவேஷனாக எடுத்து வாழ்ந்தோன்னா அது எப்படி, நான் ஒரு கஷ்டம் கொடுக்குறேன், அதுலேருந்து நீ எப்படி அப்படி மீண்டு வாழலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சு அடிக்கிறாங்க கடவுள். ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, நம்ம உயிரோட இருக்க வரைக்கும் இதை செய்வாங்கும்போது செய்யட்டும். நமக்கும் கடவுள் விட்ட வேறு யாரும் நம்புகிற மாதிரி ஆள் இல்லை. ஏன்னா கடவுள் மட்டும்தான் நமக்கு நல்லது செய்வார்னு கண்டிப்பாக நினைக்கிறோம். செஞ்சால் ஓகே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.